ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை அழிக்க நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று நினைத்து ஒரு குடும்பமே உனக்கு எதிராக சதி செயல் செய்து கொண்டிருந்தது, திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த திட்டம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரப்பா எனக்கு துரோகம் செய்ய வேண்டும், எனக்கு எதிராக சதி செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்று கேட்கின்றாயா? சொல்கின்றேன், முழுமையாக கேள். யார் அந்த குடும்பம் என்பது உனக்கே நன்றாக புரியும். உன்னுடைய வீட்டின் அருகில் ஒரு குடும்பம் இருக்கின்றது. உனக்கு சொந்தமான குடும்பம்தான், உனக்கு அவர்கள் சொந்தம்தான். நீ எப்பொழுது சற்று பணக்கார வீட்டில் மருமகளாகிவிட்டாய். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பணம் இருக்கின்றது, அதனாக திமிராக இருக்கின்றார். எப்படியாவது அவருடைய கணவர் இவரை விட்டு பிரிந்து சென்று விட வேண்டும் என்று பல நேரங்களில் நினைத்து திட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உன்னவரிடம் உன்னை பற்றி சில சமயங்களில் தவறாக கூட பேசியிருக்கின்றார்கள் உன்னை பற்றி. ஆனால் உன்னுடைய துணைக்கு நன்றாகவே தெரியும் நீ யார், எப்படிப்பட்டவர் என்பது. அதனால் அவருக்கு இன்று வரை உன் மீது ஒரு சிறு சந்தேகம் கூட வந்ததில்லை. இப்படி நீ நன்றாகவே வாழக்கூடாது என்று உனக்கு எதிராக நினைத்தவர்கள் இப்பொழுது அவருடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு பெண் வாழாமல் அவருடைய வீட்டில் வந்து உட்கார்ந்திருக்கின்றார். அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்ணிற்கும் அவருடைய கணவருக்கும் சண்டை ஏற்பட்டு, அந்த சண்டையினால் இப்பொழுது பிரிவு ஏற்பட்டு இவருடைய குடும்பத்தில் வாழாமல் வந்து அமர்ந்திருக்கின்றார். என்ன செய்வது என்று புரியாமல், எப்படி தன் மகளை அவருடன் சேர்த்து வைப்பது என்று தெரியாமல் தவித்து திகைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். வேறு ஒரு பெண் வாழக்கூடாது என்று நினைத்தோமே, இப்பொழுது நம் பெண்ணே வாழாமல் வெட்டியாக வந்து வீட்டில் இருக்கின்றாரே, நாம் செய்த தவறு இவ்வளவு பெரிதாக நம்மளையே பாதிக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்கவில்லை என்று அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண்ணின் வாழ்க்கை கெட்டுவிட வேண்டும் என்று நினைத்த அவர்களுக்கு நான் சரியான தண்டனையை கொடுத்து விட்டேன். உன்னை நிச்சயமாக உன் கணவரிடம் இருந்து நான் பிரிக்க மாட்டேன். நீயும் உன் கணவரும் அன்பானவர்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் குணத்திற்கு விட்டு கொடுக்காமல் சலிப்பில்லாதவர்கள். இருவருடைய குணமும் நன்றாக குணம். உனக்கு எதிராக யார் சதி செயல் செய்தாலும் அது அவர்களுக்கே திரும்புமே தவிர உன்னை ஒரு அளவு கூட பாதிக்க விடாமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்வேன். எப்பொழுதும் உன்னிடத்தில் நான் சொல்வேன் அல்லவா, உன்னை என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் என்று. அது வெறும் வார்த்தை அல்ல தங்கமே, என்னுடைய வாக்கு. என்னுடைய வாக்கை நான் என்றும் மீற மாட்டேன். உனக்கு நல்லதை மட்டுமே உன் அப்பா நான் செய்து தருவேன். இனி வரப்போகும் காலமும் உனக்கு சந்தோஷமான காலமாக இருக்க போகின்றது. உன் துணையுடன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்பொழுது கணவன் மனைவிக்குள் வந்தாலும் பிரிவு என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் வரவே வராது. வரவிடவும் மாட்டேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.